ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் டேலினிச். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த உளுத்தங்களி பொதுவாகவே ரொம்ப நல்லது. அதுவும் பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, மூட்டு வலிலாம் வராமல் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். இந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்க நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணுங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் உளுத்தங்களி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்கேங்க. உளுந்தை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துருக்க உளுந்தை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க உளுந்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா மாவு வெந்து வரும். தண்ணியை நல்லா வற்றும். தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. களி பதத்துக்கு வர வரைக்கும் மாவு நல்லா கிளறி விடலாம். ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம கிளறிடலாம். உளுத்தங்களி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 150 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. அப்பப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த உளுத்தங்களியை நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வரும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணி அப்படியே கிளறிடலாம். அப்பப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம உளுத்தங்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேங்க. இதை 2ஆக உடைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உளுத்தங்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. அப்படியே முந்திரியோடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே வாயில் வச்சா வெண்ணெய் மாதிரி கரையுது. சூப்பராக இருக்குங்க. மாவு நல்லா வெந்து நல்ல பதத்தில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.